ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம உமன்ஸ் ஐபிஎல்லில் ஆர்சிபி வர்சஸ் மும்பை எலிமினேட்டர் மேட்சோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். போன மேட்ச்சு ஆர்சிபி மும்பை கூட ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஈபெரி ஒத்தையில் நின்று வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் அதே மாதிரி போகுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அதே மாதிரி நடக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி ஈபெரியவே நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணணும். நம்ம கொடுக்க டீமை ஒரு 3 டீமு 4 டீம் 5 டீமு க்ரியேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ரொட்டேட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து கீப்பர் இதில் வந்து ஒய் பாட்டியா அவங்க வாராங்களா, இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு ப்ளே பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ப்ளே பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு டீமில் கண்டிப்பாக எடுத்து ரொட்டேட் பண்ணுங்கள். மிச்சப்படி ரிச்சார்ட் க்ரோஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பேட்ஸ்மேன் இதில் எஸ் மந்தனா, ஹெச்கவர் 2 கேப்டனு. ஹெச்கவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். எப்படி சொல்ல, ஒரு 30 ரன்னு அந்த இதில் தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங்னால் கண்டிப்பாக மேட்சை வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் டக் அவுட்டே ஆகிட்டாங்க. அதை பார்த்து இதை அவங்க எடுக்கணும். செகண்ட் மேட்ச்னால் இன்னிங்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கு அவங்க கண்டிப்பாக டீமுக்கு ஒரு பலத்தை இதை எடுப்பாங்க. டாஸை பொறுத்து தான் இருக்குது. அது வந்தப்புறம் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து டீம் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து எஸ் மேகனா இல்லைன்னா எஸ் சஞ்சனா. எஸ் மேகனா வந்து வருவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரில. வந்தால் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். ஈபெரி, என்எஸ் பேண்டு, சோஃபி டிஃபைன், இவங்க 3 பேருமே ஒரு எப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. போன மேட்ச் ஈபெரி வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் மும்பை கூட பண்ணிட்டாங்க. இந்த தடவை சோஃபி டிஃபைன் கூட பண்ணலாம், எதிர்பார்க்கவே முடியாது. திடீர்னு சோஃபி டிஃபைன் இந்த மேட்ச் 4 ஓவர் போடுவாங்க, செம்ம விக்கெட் எடுத்துருவாங்க. இல்லைனா என்எஸ் பேண்ட் ஓவர் போட்டு அவங்க பேட்டிங்கும் பவுலிங்கும் பிரிச்சுருவாங்க. 3 பேருமே ஒரு சூப்பர் ஸ்டார். ஏன்னா திடுக்கணும் யாராவது இதில் ஒருத்தர் 2 பேர் ஃப்ளாப் ஆகவும் செய்யலாம். ஏன்னா ஹெச்கவர் இல்லைனா மேத்யூஸ் 2 பேரில் யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. இல்லைனா 2 பேருமே நல்லா பண்ணலாம், அதை பார்க்கணும். ஏக்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மேட்ச் கண்டிப்பாக பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லைனா ஜி விக்ரம், எஸ் மொலிகினா இவங்க 2 இதில் மேக்ஸிமம் பேர் எஸ் மௌலிகனா தான் போயிருப்பாங்க. ஜி விக்ரம் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னு தெரியாது, அங்குட்டு இங்கிட்டு இருப்பாங்க. ஒரு டீமோட இதை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் மும்பைக்கு கொடுக்க அதிக வாய்ப்பு. ஸோ அதனால் இவங்க 2 ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ் இஸ்மாயில் இல்லைன்னா ஆர் சிங்கு நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. லோ பிக் பிளேயர் வந்து அதை பார்த்துக்கோங்க. என்ன அதிக பேர் எடுத்துருக்க மாட்டாங்க ஆர் சிங்கை. ஸோ நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். என்னென்னா லாஸ்ட் நிறைய மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணல. இந்த மேட்ச்
திடுக்குன்னு ஒரு திருப்பத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. பி வஸ்டாக்கர் இல்லைன்னா எஸ் பட்டேல், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் இதில் யாராவது எடுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா மிச்சவங்களை நீங்கள் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. எஸ் ஆஷா, இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா இவங்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, இவங்களுக்கு மேட்ச்சு இவங்க செம்ம பெர்ஃபார்மன்ஸ், 5 விக்கெட் எடுத்தாங்க. எடுத்தவங்களுக்கு கம்ப்ளீட்டடாக 4 ஓவர் கொடுக்கவே இல்லை, ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக 4 ஓவர் போடுற மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டீமில் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா 6 பேர் சொல்லியிருக்கேன். 3 பேர் கேப்டனு, 3 பேர் வைஸ் கேப்டன் மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஈபெரி, என்பண்டு, சோஃபி டிஃபைன் இவங்க 3 பேர்த்தையும் கேப்டன் போட்டுட்டு ஹெச்கரு, எஸ் மந்தனா, ஆர் சிங்கு ஏன் கொடுத்துருக்கேன்னா லோ பிக்கிலேருந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நானே டெமோ டீமும் கொடுத்துருக்கேன், அதையும் காட்டுறேன். பார்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லை, இதில் வந்து சஞ்சனா வருவாங்களா அப்படின்னு, சஞ்சனா ஆடிடுவாங்க, இதில் கரெக்ட் தான். ரிச்சா கோஸு 3 பேர் பேட்டிங்கு, சஞ்சனா வர்மா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்து பி வஸ்டாக்கர் போகலாம், இல்லைனா ஆல்ரவுண்டரில் ஹெச் மேத்யூஸ் உங்கள் விருப்பம்தான், 2த்தையும் எடுக்குது. இல்லைனா ஜி விக்ரம்னாலும் உங்கள் இஷ்டம் தான். டீமை மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டனை போட்டுக்கோங்க. செகண்ட் டீம் பாருங்கள், நான் சோஃபி டிஃபனும் எஸ் மந்தனாவும் போயிருக்கேன். யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து க்ளோஸாக போக தான் சான்சஸ் அதிகம். ஒன் சைடாக போகணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போகும். டீம் 3 பார்த்தீங்கன்னா ஈபெரியும் ஹெச்கவரு நான் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்குறேன். ஏன்னா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மும்பை ஹெச்கவர் நின்று டீமாக ஒரு பில்டு பண்ணுவாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டீமையும் போடணும்னு அவசியம் இல்லை, இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணினாலும் போடுங்க. நீங்கள்னாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டீமையும் நீங்கள் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஓகேன்னு போடுறேன், அதே டீமை ப்ளே பண்ணலாம். நானும் அதே டீமை ப்ளே பண்ணுறேன், என் டீமும் நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் காண்போம். வேறு எதுவும் சீரியஸ் பண்ணால், எதுவும் டவுட்டு, எதுவும் மேட்ச் போடனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். Thank you.